பிள்ளைக்கும் எங்கள் வீட்டில் நானும் பிள்ளைகள் அதிகம் ஆண் பிள்ளைகளும் ஒரு மரப்பாச்சி பொம்மை அப்போல்லாம் ஃபேமஸ்ஸு. அந்த மரப்பாச்சி பொம்மையை வாங்கி அது கொடுப்பாங்க சார். ஆனால் பெண் குழந்தை எதுவும் சும்மா இருக்காதுங்க. டெய்லர் வெட்டி போட்ட துணிகளை எடுத்து அது ஒரு மாறாப்பு போட்டு புடவை கட்டி அது ஒரு பேர் வச்சு தான் குடும்பத்தில் ஒரு மெம்பர் ஆக்கி பல வருஷமாக அது கூட விளையாடும் சார். அது கூட விளையாடும். பையனுக்கு ஒரு பொம்மை கார் பொம்மை வாங்கி கொடுங்க, 1/2 மணி நேரம் அது உயிரோடு இருந்தாலே பேசு. அப்படியே பிரித்து வச்சுருப்பான். ஏன்டா அப்படி பண்ணான்னா அடுத்த 10 நிமிஷத்தில் சேர்த்து வச்சுருவான். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் சார் ஹைவேஸில் கார் இப்போ சமீபத்தில் காரில் வந்து அவர் அந்த ஒன்லி காஃபின்னு ஒன்று இருக்கும் லெஃப்ட் சைடில் வந்து விழுப்புரத்துலேருந்து வரும்போது அங்கே இந்த மண் பொம்மைகள்லாம் அழகாக இருக்கும். பிள்ளைக்கு வாங்கி போய் கொடுத்தாலும் ஒரு பொம்மை எனக்கு கொடுத்துக்கிறாரு. சாயந்தரம் ஆஃபீஸ் விட்டு வந்து பார்க்குறாரு, சுக்கு நூறாக உடச்சி வச்சுக்கிறான். என்ன அப்படி பண்ணிட்டானுன்னு மறுநாள் பிளாஸ்டிக்கில் வாங்கி அனுப்புகிறாரு. அதை நல்லா கொளுத்தி உருண்டையாகி வச்சுக்கிறான். 3ஆவது நாள் அவரே பார்த்தாரு, என்னதான் பண்ணுறான் பார்க்கலான்னு இரும்பில் ஒரு பொம்மை வாங்கி கொடுக்குறாரு சார். சாயந்தரம் வந்து பார்த்தா ஃப்ரிட்ஜு ஒழிஞ்சிக்குது, டிவி ஒழிஞ்சிக்குது சார். அதை வச்சு எதை உடைக்கலாமா அதை உடைச்சிருக்கோம். அதனால் இது வித்தியாசம், குணங்கள் வித்தியாசம், உணர்வுகள் வித்தியாசமாக இருக்கிறதுனால இந்த பிள்ளைகள் வந்து இன்னைக்கு ஒரு மென்மையாக இருந்தாலும் வன்மையாக இருந்தாலும் அந்த உள்ளம் என்பது பக்குவப்பட்டு இருந்தால்தான் யாருமே உயரத்தை தொட முடியும். இந்த மென்மையில் ஒரு பலகீனம் இருக்குது. சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கெல்லாம் பயப்படுறது, சின்ன பிரச்சனைகள்லாம் பயப்படுறது. அதுக்கு போய் பயப்படலாமா? அண்மையில் ஒரு டீச்சர் பயந்து போச்சு பாவம். 6ஆம் கிளாஸ் டீச்சர் இருக்குது. பையன் ராத்திரி 11 மணிக்கு மெசேஜ் அனுப்பிச்சிக்கிறான், டீச்சர் நான் தொங்க போகிறேன், நீ தொங்கு அப்படின்னு. அல்லது அடிச்சு உத்தரத்தில் தொங்குறானா, ஃபேனில் தொங்குறானா, எங்கே தொங்க போகிறானு பயந்து போய் ஒரு ஆட்டை எடுத்துன்னு வீட்டுக்கு போய் வாசலாண்ட போய் நின்னா அவங்க பையனுடைய அம்மா வந்து என்ன டீச்சர் இந்த பக்கமாக போகிறான், உங்கள் பையன் என்ன பண்ணுறான்னு பார்க்கலான்னு வந்து அவன் நல்லா தூங்குறான் டீச்சர். அப்போ தான் டீச்சருக்கே புரிஞ்சுது, நான் தூங்க போகிறேன் நீ தூங்குன்றதுக்கு ஸ்பெல்லிங் தெரியல அவனுக்கு. நான் தொங்க போகிறேன் நீ தொங்குன்னவே அர்த்தம் மாறி போச்சு. அதனால் அன்பர்களை எதுக்குமே அச்சப்படாது. பயமேனும் பெரிதனை கொள்வோம் நாம் பாரதி. ஒரு மனிதனுடைய முன்னேற்றத்துக்கு முட்டுக்கட்டையாகும் தடையாகவும் இருப்பதே பயம்தான். அந்த பயம் எங்கே இருக்குன்னு தெரியுமா? இந்த மென்மைக்குள் இருக்கும். அச்சமற்ற செயல் இந்த வன்மைக்குள் இருக்கும். எவ்வளோ வித்தியாசங்கள் இருக்குது சார். ஒன்று